மாண்பு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு விஜய் அவர்கள் பொறுத்தவரைக்கும் டெல்லிக்கு போயிருக்காருங்கிற ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் நிதி சம்பந்தமாக அங்கே அவர் ஒரு முதலமைச்சரை என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதுக்காண்டி அவர் போயிருக்கிறாரு. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். பட் அதே வேளையில் ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்ம தமிழ்நாட்டுக்குரிய நிதிகள் கொடுப்பாங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ இங்கே 100 நாள் வேலை திட்டம் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டம் இருந்தது. இப்போ விபி ராம்ஜின்னு மாற்றிருக்கிறாங்க. இப்போ மாநிலத்தோட பங்களிப்பு முன்னாடி 100% ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மாநில அரசோட பங்களிப்பு கிட்டத்தட்ட 40 விழுக்காடு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு 7,500 கோடி நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த 40% தமிழ்நாடு கொடுக்கணும், கிட்டத்தட்ட 5,000 லட்சம் கோடி நம்ம கொடுக்கணும். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது போன்ற விஷயங்கள் பொறுத்து மேலும் நிதி நெருக்கடிகள் இப்படி ஒன்றிய அரசு கடந்த காலங்களை விட இப்போ அவங்க சிறப்பாக செஞ்ச சந்தோஷம்தான். பாசிட்டிவாக சில அறிவிப்புலாம் வந்திருக்கு. பட் நாளடைவில் இது இருக்குமா, இல்லைனா வெறும் அறிவிப்புலாம் இருந்துக்கிட்டு பழையபடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும்.